நேற்று போய் ஆர்ஆர் நகர்ல மரங்கள்ல இந்த பூண்டுகளை எடுத்ததுல இருக்கிறதுல ரொம்ப மோசமா இருந்தது இந்த மரம் தாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மரம் எடுத்தாச்சு. பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்ல, கொஞ்சம் போல சார்ஜ் இருக்கு. நாங்க ரிட்டர்ன் வரும்போதுதான் இந்த மரத்தை கவனிச்சோம். இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியை திருப்பிடாது, எப்படியாச்சும் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இதெல்லாம் விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, 1 மாசமா 2 மாசமான்னு தெரியாது. எந்த அளவுக்கு அழுத்தி உள்ள போய் இருக்கு பாருங்க. இந்த பட்டாவோட அழுத்தம் மரத்தோட பக்கவாட்டில் அப்படியே தெரியுது பாருங்க. வெடிச்சு வெடிச்சு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லி. இதை கட் பண்றதே ரொம்ப சிரமம். பிளேடு உள்ள போகாது. இதை கட் பண்ணாலும் இந்த பட்டாவை உரிச்சு எடுக்கிறது சிரமம். நம்ம கிட்ட இருக்கிறதா வெறும் கட்டிங் மிஷின் மட்டும் தான். சரி, முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு பட்டாவை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட்டாவை நேரா வெட்ட முடியலங்க, ஏன்னா பிளேடு உள்ள போகல. கிராஸா தான் வெட்டினேன். கிராஸா வெட்டினதுனால பட்டாவோட எட்ஜ் பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி நிக்குதுங்க. கட் பண்ணியாச்சு, அதை வெளியே உரிக்கணும். கையில வேற எதுவும் இல்ல. சஞ்சய் சொன்னா, வேணாம் மாமா, வா எல்லா டூல்ஸும் எடுத்துட்டு வந்து பாத்துக்குவோம் அப்படின்னு. அவன்கிட்ட வீராப்பா சொல்லிட்டேன், டே வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம்டா, வாடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம். பிளேடு கழட்டுற சாவி எடுத்து வெளியில எடுத்துட்டேங்க. வீராப்பா சொல்லிட்டேன், இதை ஃபுல்லா எடுத்துடணும். எடுத்து பார்த்தா கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சு, அதுக்கு மேல எடுக்க முடியல. சுத்தமா வரல. ஒளி சுத்தி இல்லாம அதை எடுக்க முடியாது. பக்கத்துல கிடந்த விறகெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்னும் வழி இல்ல. அப்புறம் ஆப்போசிட்ல லாரி பாடி கட்டுற ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அங்க போய் கேட்போம், அவங்ககிட்ட கண்டிப்பா ஒளி சுத்தியல் எல்லாமே இருக்கும். அங்க போய் கேட்டா அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து போய் நினைச்சிட்டாரோ என்னவா. அப்புறம் அந்த மாதிரி விவரத்தை சொன்னேன், மரத்துல பூண்டு சிக்கி இருக்கேன், அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. எதுவும் இல்லைங்க அப்படின்னாரு. சுத்தியில் இருக்கு தம்பி, உளியெல்லாம் இல்லை அப்படின்னாரு. பட்டாவை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிடந்த பட்டாவை கையை காட்டினேன். சரி எடுத்துட்டு போங்கன்ட்டாரு. ஆனா இந்த அளவுக்கு சிக்கி இருக்குன்னா அது கடை போறதாங்க சரியா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அடிச்சு எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ எடுத்துருவான். உண்மையிலே ரொம்ப சிரமமா தாங்க இருந்துச்சு. கையில எல்லாம் நிறைய இடத்துல கிழிச்சு விட்டுருச்சு. அப்புறம் ஓரளவுக்கு அடிச்சு பார்த்தா வெளியில வரமாட்டேன்ருச்சு. மரத்தோட தண்டுகள்லாம் சைடுல பிதுங்கி அந்த பட்டாவை வெளியே எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. நம்ம கையில கொண்டு வந்த பட்டாவை சார்பா உளி மாதிரி சாணம் பிடிச்சிடும் பிடிச்சேன். அதுக்குள்ள பேட்டரி இல்லாம போச்சுங்க. ரெடி பண்ண வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு இந்த பக்கவாட்டுல மரத்தோட இந்த தண்டு எல்லாம் பிதுங்கி இருக்கிற அந்த இடத்த வந்து சின்ன சின்னதா வெட்டி எடுத்து உடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியா வரவே இல்லைங்க. பின்னாடி வேற சாக்கடை இருக்கு. சஞ்சய் பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்கடையில விழுந்துட்டாடா சிரமம் தான். ஒரு முதல்வன் போட அர்ஜுன் மாதிரி தான் வெளியில எடுத்துருப்பான். நீ விடுறாப்பா சாமி, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குறையும் எடுத்தாச்சுங்க. பட்டாவை கம்ப்ளீட்டா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கீழே இருக்க அந்த வலையை கட் பண்ணணும்னா பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்லாம அமர்ந்து போச்சு. அமர்ந்த மிஷினை திரும்ப ஒரு தடவை போட்டோம்னா கொஞ்சம் ஓடும். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6-7 கம்பியை தாங்க வெட்டுச்சு. அதுக்கு மேல சுத்தமா செத்து போச்சு மிஷினோட பேட்டரி. சரி, மரத்துல இருக்க கூண்டை எப்படியோ வெட்டியாச்சு. சுத்தி கீழே இருக்கிறதான் மரம் இன்னும் சுதந்திரமா இருக்கும், பிரச்சனை கிடையாது. இந்த கீழே இருக்க கம்பியெல்லாம் இன்னைக்கு போய் வெட்டிட்டு வர வழியில இன்னொரு மரத்தை பார்த்தேங்க. அந்த மரத்துல உள்ள கூண்டை வெட்டி ஆகணும். ஏன்னா அந்த மரம் இன்னைக்கு சாவமா நாளைக்கு சாவமான்ற அளவுக்கு பெரிய போராட்டத்துல தான் இருக்கு. கண்டிப்பா போயே தாங்க ஆகணும். நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் வேற ஜாஸ்தியா இருக்கு. 60-70 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போய் அதை எடுத்துட்டு தான் வரணும். இவ்வளவு பெரிய மரத்துல இந்த பட்டா எந்த அளவுக்கு பதிஞ்சு சிக்கி நிக்குது பாருங்க. மேல இருக்க எல்லா கிளையும் பட்டு போச்சு. இந்த பக்கவாட்டுல வளர்ந்து வந்த கிளை மட்டும்தான் பச்சையா இருக்கு. அது போக மரத்தோட உச்சியில ஒரு 2-3 இலை பச்சையா தெரியுதுங்க. இந்த மரத்தை உடனே காப்பாத்தி ஆகணும். சுத்தமா பேட்டரியில சார்ஜ் இல்ல. சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போய் இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு அதுக்கு வீடியோ போட்டு விடுறேன்.